ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக அடுத்த நிதியாண்டு இந்த ஏப்ரல் 1ல இருந்து அடுத்த 2026 மார்ச் 31க்குள்ளார 1,00,000 வீடுகள் கட்டி தருவதற்கான ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த 1,00,000 வீடுகள் கட்டி தருவதற்கு 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணி அதற்கான அரசாணை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் யார் யாருக்கெல்லாம் இந்த 1,00,000 வீடுகள் கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த அரசாணையில வெளியிட்டிருக்காங்க. அரசாணை நிலை எண் பார்த்தீங்கன்னா 41, வெளியிட்ட தேதி 25/3/2025. யார் வெளியிட்டாங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட். ஓகே, இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அறிக்கையில் நிதிநிலை அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ 2030க்குள்ளார 8,00,000 வீடுகள் கட்டித்தர போறதா சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலமாக 8,00,000 வீடுகள் கட்டித்தர போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ 2030க்குள்ளார அது சொல்லியிருந்தாங்க. டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஒவ்வொரு நிதியாண்டிலையும் 1,00,000 வீடுகள் நாங்கள் இலவசமா கட்டித்தர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில இந்த 2024 to 25 நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1,00,000 வீடுகள் ப்ராசஸ்ல இருக்குது. 2025 to 26 நிதியாண்டுல 1,00,000 வீடுகள் கட்டித்தருவதற்கு 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது அப்ரூவல் ஆயிருக்குது. ஸோ அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடுகள் வழங்கப்படும், ஸோ எதன் அடிப்படையில் அவர்களை பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த அரசாணையில் இருக்குது. ஸோ இந்த அரசாணையை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே சோடம் பண்ணுன்னா தமிழில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் பேஜ் நம்பர் 15ல் தமிழில் கொடுத்துருப்பாங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்திருப்பாங்க. இப்ப 2010ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா குடிசையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற இலக்கை எய்திடும் வகையில அவங்க நிறைய சர்வே எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 7,89,007 பேர் தகுதி குடும்பங்களாகவும் அந்த தரவுகளினுடைய பட்டியல் tnrdtn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்குது. யார் யாரெல்லாம் தகுதி உடையவங்க அப்படிங்கிறத லிஸ்ட் வெப்சைட்ல இருக்குது. ஸோ இந்த 2024 to 25ல 1,00,000 வீடுகள் வழங்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில 2025 to 26ல பாத்தீங்கன்னா இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் அறிவித்தபடி இந்த 1,00,000 வீடுகள் இந்த வருஷமும் கொடுக்க போறாங்க. தகுதி வரையறை கொடுத்திருக்காங்க பாருங்க. கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் மறு கணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்று 4வது வரை குடிசைகளில் தொடர்ந்து வாழ்கின்ற தகுதியுள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதே மாதிரி மறு கணக்கெடுப்பில் ஒரு கிராம ஊராட்சியில் குறைந்த அளவிலான வீடுகள் அல்லது தகுதியுள்ள குடும்பங்களோ இல்லாத நிலையில் புதிய குடிசைகள் கணக்கெடுப்பில் பட்டியலிடப்பட்ட குடும்பங்கள் மற்றும் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு தரவுத்தளத்தில் உள்ள குடிசைகள் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் சொல்லுது. இந்த பிடிஎஃப்னுடைய காப்பி நான் வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு பொறுமையாக தான் படிங்க, அல்லது அப்படியே இந்த வீடியோ தொடர்ந்து கேளுங்க. அது நடுவில் ஒரு சில முக்கியமான தகவல் எல்லாமே சொல்லுவேன். இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, பட்டா அல்லது வீடு அமைந்துள்ள இடத்திற்கான உரிமை ஆவணம் உள்ள குடும்பங்கள் மட்டுமே திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள் ஆவர். பட்டா கம்பல்சரி இருக்கணும். பட்டா பயனாளிகளினுடைய பெயர்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. தற்போது குடிசை அமைந்துள்ள இடத்தில் அல்லது அவர்களுக்கான பட்டா அல்லது உரிமை ஆவணம் உள்ள இடத்தில் வீடுகள் கட்டப்பட வேண்டும். பரம்பரை சொத்தில் குடியிருக்கும் சட்டப்பூர்வ வாரிசாக உள்ள குடும்பங்களுக்கும் வீடுகள் வழங்க பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாருங்க, புறம்போக்கு நிலங்களில் கட்டப்பட்டுள்ள குடிசைகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகள் வழங்கப்பட மாட்டாது. இப்ப ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வந்தது இல்லையா, ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள்ல குடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா வழங்கப்படும். அதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்ஸ் நீங்க பட்டா புறம்போக்கு நிலத்துல இருந்து ஆட்சேபனையற்ற நிலமாக இருந்து நீங்க பட்டா வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே நீங்க வீடுகளுக்கு அப்ளை பண்ணலாம். குடிசை அமைந்துள்ள இடம் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலம் எனில் அந்த ஆக்கிரமிப்பு வருவாய்த்துறையால் வரன்முறை செய்யப்பட்டிருந்தால் வீடு வழங்க பரிசீலிக்கப்படும். இதுதான் அடுத்து நம்ம சொன்னதான் அடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட பின்னரே வரும் ஆண்டுகளில் வீடுகள் வழங்க பரிசீலிக்கப்பட வேண்டும். வீட்டுமனை பட்டா வழங்குவதை
ஏற்கனவே அமைக்கப்பட்ட மாவட்டம், வட்டாரம் அல்லது ஊராட்சி அளவிலான கண்காணிப்பு குழுவினை புதுப்பித்து மாவட்ட ஆட்சித்தலைவரால் கண்காணிக்கப்பட வேண்டும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினர், நாடோடிகள், பழங்குடியினருக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓலை வேயப்பட்ட தகுதியான அனைத்து குடிசைகளும் பயன்பெறும் வரை அவற்றிற்கு முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து வீடுகள் வழங்கப்பட வேண்டும். தகுதி வாய்ந்த அனைத்து குடிசைகளுக்கும் வீடுகள் வழங்கப்பட்ட பின்னர் ஓலைகளால் சுவர்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது தார்பாலின் ஷீட், ஆஸ்பெடாஸ் ஓடு, உலோக தகடு ஓடு ஆகியவற்றை கொண்டு மேற்கூரை அமைக்கப்பட்ட வீடுகளை பரிசீலிக்கலாம். இந்த மாதிரி கட்டியிருந்தாலும் பரிசீலிக்கலாம் சொல்றாங்க. ஓலை கூரைகளை, தார்பாலின் ஷீட், ஆஸ்பெடாஸ் ஓடு, உலோக தகடு கொண்டு மறைக்கப்பட்ட குடிசைகளை மேற்குறிப்பிட்ட அனைத்து வீடுகளுக்கும் புதிய வீடுகள் வழங்கப்பட்ட பின்னர் பரிசீலிக்கலாம். ஸோ மேலே இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்களுக்கெல்லாம் புதிய வீடு வழங்கினதுக்கு அப்புறமா இவங்களை நீங்கள் பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்கும் போது மனநலம் குன்றிய நபரை கொண்ட குடும்பம், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், ஆதரவற்றோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், பெண் தலைமையிலான குடும்பங்கள், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் துணை இராணுவ படையில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், திருநங்கைகள், எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என சம்பந்தப்பட்ட துணை இயக்குநரால் சான்றளிக்கப்பட்டவர்கள் மற்றும் தீ, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்ற சிறப்பு பிரிவினருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகளாக மாற்ற தகுதியற்ற குடிசைகளின் வகைகள் பின்வருமாறு. இந்த திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகளாக மாற்ற தகுதியற்ற குடிசைகளின் வகைகள் சொல்றாங்க பாருங்க. வாடகைதாரர்கள் வசிக்கும் குடிசைகள், அதை நிரந்தர வீடா மாற்ற முடியாது. வணிக நோக்கங்களுக்காக அல்லது விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள், அதையும் நீங்க வீடா கன்வெர்ட் பண்ண முடியாது. பகுதியாக கான்கிரீட் கூரை, ஓடு, ஏசி தகடு, அதே மாதிரி உலோகத்தகடு கூரை மற்றும் ஒரு பகுதி ஓலை கூரையால் அமைக்கப்பட்ட குடிசைகள். ஸோ பாதி காங்கிரீட் வீடு கட்டியிருப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குடிசை மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சிமெண்ட், கான்கிரீட், ஓடு, ஏசி தகடு, உலோகத்தகடு கூரை மீது ஓலை போடப்பட்ட வீடுகள், ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தகுதிகள் கிடையாது. வேறு இடத்தில் நிரந்தர வீடு இருந்து குடிசையில் வாழ்பவர், அதுவும் பார்த்தீங்கன்னா தகுதி கிடையாது. வேற ஒரு ஊர்ல உங்களுக்கு சொந்தமாக கூட வீடு இருக்கும், அல்லது அந்த ஓலை குடிசை வீட்டு பக்கத்துலயே சொந்தமா வீடு கட்டியிருப்பீங்க. பட் இப்போ நீங்க குடிசை வீட்டுல வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க. உள்ளாட்சி அமைப்புகள், பொதுத்துறை நிறுவனங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்ற அல்லது பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வீடுகள் கிடைக்காது. தற்சமயம் பதவி வகிக்கும் சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அவர்களின் வாழ்க்கை துணைக்கு சொந்தமான குடிசைகள், நிலையான சூழலுடன் கூடிய ஓடு, ஆஸ்பெடாஸ் ஓடு, காங்கிரீட் கூரை உள்ள வீடுகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாங்க. என் நிலையிலும் நிலையான காங்கிரீட் கூரை உள்ள வீடுகளுக்கு திட்டத்தின் கீழ் அனுமதி பரிசீலிக்கப்படாது. ஸோ குடிசை வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா காங்கிரீட் வீடா இருந்துச்சு அப்படின்னா அவங்க இதுக்கு அப்ரூவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதிய வீடுகள் ஒதுக்கீடுன்னு சொல்றாங்க பாருங்க. தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் மாவட்ட வாரியாக வீடுகளை ஒதுக்கீடு செய்வார். ஸோ எந்த ஒரு கணக்கெடுப்பு பட்டியலிலும் இடம்பெறாமல் விடுபட்டு குடிசைகளில் வாழ்பவர்கள் சொந்தமாக இடம் வைத்திருந்தார் அவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வீடு வழங்க பரிசீலிக்கப்படும். இருப்பினும் தரவுகளில் உள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, 7 லட்சம் பேர் 7 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறாங்க அந்த பட்டியலின்படி. ஸோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முன்னுரிமை கொடுத்துட்டு மீதி காலியா இருந்துச்சுன்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்றாங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பிற இனத்தவர்களுக்கு 40:60 இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அளவீட்டிலான ஒட்டுமொத்த விகிதாச்சார ஒதுக்கீடு 40:60 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தபடியா டிஎன்ஆர்டி இணையதளத்தில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரால் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் கிராம ஊராட்சி வாரியாக அந்நிதியாண்டிற்கான ஒதுக்கீடு வழங்கப்படும். பயனாளிகளை தேர்ந்தெடுக்கும் முறை சொல்லியிருக்காங்க பாருங்க.
பயனாளிகளின் தகுதியை கள ஆய்வு செய்வதற்காக வட்டார வளர்ச்சி அலுவலரால் ஒவ்வொரு கிராம ஊராட்சி அளவிலும் கீழ்கண்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு அமைப்பதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்ய வேண்டும். அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்குது. ஊராட்சி மன்ற தலைவர், கிராம ஊராட்சி தலைவர், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து இருப்பாங்க. அந்த குழு தான் வந்து முடிவு பண்ணுவாங்க, இவங்களுக்கு இந்த பயனாளிக்கு வந்து வீடு கட்டித்தரலாமா வேணாமா, இவங்களுக்கு வந்து கொடுக்கலாமா வேணாமா, அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. தகுதியான பயனாளிகள் தேர்வு குறித்த மேலாய்வு வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து இருக்குது. அடுத்ததா வீட்டின் வடிவமைப்பு வந்து பார்க்கலாம். டைப் டிசைன் வந்து எப்படி இருக்குதுன்னு. வீட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு சமையலறை உட்பட 360 சதுரடியாக இருத்தல் வேண்டும். அதில் 300 சதுரடி சிமெண்ட் காங்கிரீட் கூரையால் மூடப்பட்டிருக்க வேண்டும். மீதமுள்ள 60 சதுரடி சிமெண்ட் காங்கிரீட் அல்லது பயனாளியின் விருப்பப்படி தீப்பிடிக்காத வகையிலான கூரையாக இருக்கலாம். 360 அடியில தான் குறைஞ்ச 360 அடி சதுரடி கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்டிற்கும் அழகு தொகையாக ரூ. 3 லட்சம் வாங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. துறையின் மூலம் வழங்கப்படும் வடிவமைப்புகளின்படி வீடுகள் கட்டப்பட வேண்டும். ஸோ அவங்க என்ன டிசைன் கொடுக்குறாங்களோ அதுபடிதான் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. மலைப்பகுதிகளாக இருப்பின் ஸோ அவங்களுடைய பயனாளிகளினுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நீங்க வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறத அதில் சொல்லப்பட்டிருக்குது. வீடுகளின் சுவர்களை செங்கல், நிலக்கரி சாம்பல் கலந்த கற்கள், சிமெண்ட் காங்கிரீட் கற்கள், இன்டர்லாக் கற்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த சூழ்நிலையிலும் மண் சார்ந்த உபயோகத்தில் கூடாது. மண் சுவர்களை கட்டுவது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. பயனாளி வீட்டினை கட்டுவதற்கு தேவைப்படும் உதவிகளை கிராம ஊராட்சிகள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிர்வாக செலவினம்னா எவ்வளவு அப்படிங்கிறதுல இதுல கொடுத்துருக்குறாங்க. அளவு வந்து பாத்தீங்கன்னா 360 சதுரடிக்குள்ள இருக்கணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்றாங்க. ஸோ அதனால 1 லட்சம் வீட்டுக்கு 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஏற்கனவே ஒரு 7.5 லட்சம் பேருக்கு வந்து வீடு கட்டி தரணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இலக்கு அடையிற வகையில ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரப்படுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் உங்களுடைய பெயர் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து கிராம ஊராட்சி தலைவரை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட்லாம் எந்த மாதிரி அடிக்கணும், பணிகளை வந்து எந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பணிகளின் நிலை பயனாளிகளுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய தொகை கொடுத்துருக்காங்க. அடித்தளம் அமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அடித்தளம் அமைச்சிங்கன்னா 75,000 ரூபாய், லிண்டல் நிலையில 60,000 ரூபாய், கூரை வேயப்பட்ட நிலையில வந்து 1 லட்சம் ரூபாய், முடிவிற்ற பின் 75,000 ரூபாய், ஆக மொத்தம் 3,10,000 ரூபாய் வந்து அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து துறைகளுக்கு. ஸோ அது வந்து இதுல போட்டு சொல்லியிருப்பாங்க, படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.